الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹு தஆலா தனித்தவன், ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சியம் கூறி அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர் எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாருமாக தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறிக்கொள்கின்றேன். அன்னவர்கள் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது எண்ணங்களை, சிந்தனைகளை, எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை, எங்களுடைய உள்ளுணர்வுகளை, செயல்பாடுகளை எல்லாம் கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு நாள் அவனிடத்திலே விசாரிக்கப்பட இருக்கிறது. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டவைகளை முடிந்தவரை எடுத்து நடக்க வேண்டும். அவன் தடுத்தவைகளை முழுமையாக தவிர்த்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் தக்வாவுடைய உபதேசத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாட்களின் நாயகம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை தினமையாக இன்று நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் எங்களுக்கு சுன்னத்தாக்கி வைத்த நோன்பை நோட்ட நிலையில் அல்லாஹுடைய வாஜிபான கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே, இந்த மாதத்திலே ஹஜ் என்ற மாபெரிய கடமை நடைபெற்று கொண்டிருக்கிறது புனித மக்காவிலே. உலகத்தின் ஏனைய பாகங்களில் அந்த ஹஜ் கிரியைகள் வித்தியாசமான முறையில் சர்வதேச முஸ்லிம் உம்மத்தினால் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஹாஜிகளுக்குடைய கடமைகளோடு இணைந்ததாக அல்லாஹு தஆலா சிறிய சிறிய தியாகங்களை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார். அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து
புனித மக்கமா நகர் நோக்கி சிரமங்கள், கஷ்டங்கள் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாது அல்லாஹு தாலா இட்ட கட்டளையை அங்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவினுடைய தூதர் இந்த முதல் 10 நாளை எங்களுக்கு ஒரு பரிசாக தந்திருக்கிறார்கள். இதனை அவர்கள் ஒரு பருவ காலமாக அமைத்திருக்கிறார்கள், ஒரு சீசனாக அமைத்து தந்திருக்கிறார்கள். துல்ஹஜ் மாதத்தின் முதல் பிறை கண்டதிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நம்மால் இயன்ற அமல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாங்கள் ஒரு வரலாற்று புருஷரை மறக்க மாட்டோம். அவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே ஒரு நபியாக, ஒரு ரசூலாக தெரிவு செய்யப்பட்ட அந்த மனிதர்களுடைய வரலாற்றை பின்புலமாக கொண்டதுதான் ஹஜ் கிரியையும் இந்த ஹஜ் பெருநாளும். எந்த ஒரு முஸ்லிமான மனிதனும் அவர்களை பற்றி, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி இந்த நாட்களிலே ஞாபகப்படுத்தாமல் எந்த அமலையும் செய்ய மாட்டான். அவர்களை பற்றி குர்ஆன் சுமார் 20 இடங்களுக்கு அதிகமாக பேசுகிறது. ரசூல்மார்களை பேசிய குர்ஆன் இவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக குர்ஆனிலே பேசியதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதிகமாக பேசியிருக்கிறது. அதிலே அவர்களை பற்றிய சில சிறப்பியல்புகளை குறிப்பிட்டிருக்கிறது. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள். ஒரு சமூகமாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் நபியை சொல்றான். அது என்ன விளக்கம்? அதுல ஒரு மனுஷனை பார்த்து ஊர் என்று சொல்லுவோமா? ஒரு மனுஷனை பார்த்து இவர் ஒரு நாடு என்று சொல்லுவோமா? ஒரு மனிதனை பார்த்து இவன் ஒரு சமூகம் என்று நாங்க சொல்லுவோமா? ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை சமூகம் என்று சொல்றான். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒரு மனிதன் ஒரு முயற்சியை பலமாக செய்கிறான், சாதனை படைப்பதற்காக, ஒரு இலக்கை அடைவதற்காக, ஒரு இலக்கை அடைவதற்காக, ஒரு சாதனை படைப்பதற்காக பெரும் முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியின் பொழுது அவன் பெரியதொரு பலத்தை, சக்தியை அந்த இடத்திலே செலவழிக்கிறான். அதுக்கு எனர்ஜி என்று இங்கிலீஷில் சொல்வாங்க. தனி மனிதன் ஒரு சாதனையை நோக்கி பயணிக்கின்ற பொழுது செலவழிக்கின்ற சக்திக்கு எனர்ஜி என்று சொல்வாங்க. இன்னொன்று இருக்குது, முழு சமூகமும் சேர்ந்து சாதனை படைப்பதற்காக, ஒரு இலக்கை அடைவதற்காக பயன்படுத்துற போது வெளியாகிற சக்திக்கு சினேஜ் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது ஒரு சமூகம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிற நேரம் அது தானாக அந்த சக்தி, அந்த பலம் வெளியே கொண்டு வரப்படும். அதுக்கு சினேஜ் என்று சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபிக்கு இந்த 2 பலமும் வெளிப்பட்டது. முழு மனித சமுதாயமும் சேர்ந்து சாதனை படைப்பதற்காக முயற்சிக்கின்ற பொழுது அது வெளிக்கொணருகின்ற பெரும் பலம் அந்த நபியிடம் இருந்தது. அதை நாங்க இப்ப இந்த காலத்துல எப்படி உதாரணம் காட்டலாம்டா, இந்த பலஸ்தீன் பூமியை நாங்க காட்டலாம். முழு உம்மத்தும் சேர்ந்து அந்த மஸ்ஜித் அக்ஸாவை விடுவிப்பதற்காக, பாலஸ்தீன் பூமியினுடைய சுய நிர்ணய உரிமைக்காக போராடுகின்ற, முயற்சிக்கின்ற தருவாயில் அது பிரயோகிக்கின்ற பலம் இருக்கிறது அல்லவா? அதுக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும், முஸ்லிம் உம்மத்தில் யாரும் செய்யவில்லை. 54,000 பேர் அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஒரு பெரிய ஒரு தியாகத்தை இந்த நாட்களில் நாங்கள் காண முடியாது. ஆகவே இப்ராஹிம் நபி என்பவர்
முழு உம்மத்தும் சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, சாதனை படைக்கின்ற பொழுது இயல்பாக வெளிக்கொணர்கின்ற வருகின்ற ஒரு பலத்தை வெளிப்படுத்த. எனவே குர்ஆன் அவரை ஒரு சமூகம் என்று சொல்றதை பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, அந்த நபியை அல்லாஹு தஆலா தனது தோழராக எடுத்துக்கொண்டான். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன் தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் வைத்தான். உங்களுக்கு தெரியும், அவர்களை பற்றி நாங்கள் சிறு வயதிலிருந்து படிச்சுக்கிறோம். அவங்களோட 2 பிள்ளைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 2 பிள்ளைகள், இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட 2 மனைவிமார் சாரா ஹாஜர். இவங்களெல்லாம் பற்றி நாம படிக்கிறோம். எனவே நாளை இன்ஷா அல்லாஹ் நாங்க கொண்டாட இருக்கிற ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் தினத்துக்கு முன்னதான இந்த நாளிலே இவர்களை பற்றிய ஞாபகங்களோடு எங்களது கிரியைகள் ஆரம்பிக்கப்படும். ஹஜ் பெருநாள் வந்தது, அரபா நோம்பு பிடிச்சோம், குர்பானி கொடுத்தோம், உலியாக கொடுத்தோம், குடும்பத்துல சந்தோஷமாக சாப்பிட்டோம், ட்ரிப் போனோம், அங்க போனோம் இங்க போனோம் இல்லாம எங்கட பெருநாள் மற்ற சமூகத்தின் பெருநாளை போல அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். எங்கட பெருநாள் இறை வழிபாட்டோடு, இறை அச்சத்தோடு, இறை உணர்வோடு, அல்லாஹ்வை பற்றிய ஞாபகத்தோடு தான் ஆரம்பிக்கப்படுவது. நாங்க முதலாவது பெருநாள் தினத்தில் செய்யறது தக்பீர் சொல்றதும், பெருநாள் தொழுகை கலந்து கொள்றதும், ஹுத்துபாவை கேட்கிறதும். ஹஜ்ஜி பெருநாளா இருந்தா குர்பானி கொடுப்போம், நோம்பு பெருநாள் இருந்தா தொழுகைக்கு வாரதுக்கு முந்தையே ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்போம். இதை பாருங்க, இந்த சிஸ்டத்தை அல்லாஹு தஆலா பண்டிகையை கூட ஒரு கட்டுப்பாடாக வச்சிருக்கிறான். நீங்க சந்தோஷத்துல மிதந்து, சந்தோஷத்துல திளைத்து அத்துமீறி செல்லக்கூடாது. எனவே உங்களுடைய பெருநாளினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட இபாதத்தா இருக்கும். எனவே நாளை நாங்கள் கொண்டாட இருக்கின்ற இந்த பெருநாளுக்குடைய வரலாற்று ரீதியான அந்த நிகழ்வுகளை மனதிலே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு கொண்டாடுகின்ற பொழுது, நாங்கள் ஒரு ஆட்டை அறுக்கின்ற பொழுது, ஒரு மாட்டை அறுக்கின்ற பொழுது அந்த தியாக உணர்வு எங்களது உள்ளத்திலே வரும். இந்த வகையிலே இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு பெரியது. அல்லாஹ் தஆலா வரலாறு சொல்வது கதைக்காக இல்லை, பாடத்துக்கு படிப்பினைக்காக. பாடம் படிப்பினைக்காகத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் கதை சொல்றான். அவனுடைய கதைகள் கற்பனை கதைகள் அல்ல. அல்லது நாங்க ஒரு பிள்ளைய தாலாட்டி அதை உறங்க வைக்கிறதுக்காக உம்மா பிள்ளைக்கு சொல்ற கதையும் அல்ல. அந்த கதை பாடங்கள் நிறைந்தது, படிப்பினை நிறைந்தது. இந்த வகையில நாங்க முதலாவது எடுத்துக்கொண்டா அந்த இப்ராஹிம் நபியினுடைய தாயக பூமி ஈராக்ல தான் அவங்க பிறந்தாங்க. அவங்க பிறந்த குடும்பத்தின் சூழலை பார்த்தா அவங்க ஒரு முஸ்லிமான ஒரு தாய் தந்தைக்கு பிறக்க இல்லை. அவங்களோட தந்தை ஆசர் சிலைகளை செய்து விற்பனை செய்பவர், சிலை வணக்கத்தை முன்னின்று நடாத்துகின்ற ஒரு புரோகிதர், ஒரு பூசாரியாக இருந்தவர். அந்த குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தார். ஆனா அந்த இப்ராஹிம் நபி எதிர்காலத்தில் அவங்க நபியாக ரசூலாக தரம் உயர்த்தப்பட்டாங்கண்டா அது வகுப்பறை பாடங்களினூடாக இல்லை. அதாவது இப்ராஹிம் நபி தராதரங்களை வளர்த்து கொண்டாங்க, தரப்படுத்தப்பட்டாங்க, அல்லாஹ்வால பயிற்றுவிக்கப்பட்டாங்க, நெறிப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கு பின்னுக்குத்தான் அல்லாஹு தஆலா உம்மத்தன் காணித் என்று சொன்னான். சும்மா நீங்க ஒரு சமூகமாக இருக்கிறீர்கள் என்று 2-3 வேத வசனங்களை இறக்கி வச்சு இதை பாடமாக்குங்க, பாடமாக்கிட்டீங்களா, ரைட், நீங்க இப்ப தரவரத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல இல்லை.
பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அல்லாஹு தஆலா அவங்கள சோதிச்சான், அவங்கள பட்டத்திட்டான், புடம் போட்டான். எனவே இன்று நாங்கள் எங்கள் சமூகத்தில் என்ன நிலைமைக்குந்தா, ஒரு உயர்ந்த பதவிக்கு வாரதுக்கு மாற்றப்படாம, கஷ்டப்படாம, முதுக வளைக்காம, குறுக்கு வழி என்ன இருக்குன்னு யோசிக்கிற ஒரு பிழையான சிந்தனை சமூகத்தில் ஊடுருவிக்குது. சாதாரணமா ஒரு தொழிலை செய்ய போற நேரம் கூட குயிக் ஏர்னிங், அவசரமா சம்பாதிக்கிறது, வேகமா சம்பாதிக்கிறது, அது ஹலாலா ஹராமா அது பிரச்சனை இல்லை, சம்பாதிக்கணும். ஒரு கருத்து சொல்வாங்க, ஹலாலான சாப்பாடு உண்ட முதுகெலும்ப முறிக்கும். ஹலாலான ரிஸ்க், ஹலாலான ரிஸ்க், ரிஸ்குல் ஹலால் யுகஸ்ஸிரு அதுமக, உண்ட முதுகெலும்ப அப்படி முறிச்சு போடும். ஆனா மக்களுக்கு மத்தியில உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும். இன்னைக்கு நாங்க இப்ராஹிம் நபியை பற்றி படிக்கிற நேரம் இதை நாங்க எடுத்துக்கொள்ளணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது இரட்சகன் பல்வேறு கட்டளைகளை கொண்டு சோதித்தான் தான் வருவது. சோதித்துட்டு அந்த சோதனையில வெற்றி பெற்றவங்களுக்கு கையில அல்லாஹ் ரிசல்ட்டை கொடுக்கிற நேரம், இந்த பெருவேட்டை கொடுக்கிற நேரம், ஒரு பதவியை சேர்த்து கொடுத்தான். மதரசாக்கள்ல, யூனிவர்சிட்டிகள்ல இந்த கன்வகேஷன் பட்டமளிப்பு விழா நடக்கிற நேரம் அவர் பட்டதாரி, அவர் கிராஜுவேட் என்று சொல்ற மாதிரி அல்லாஹ் கொடுத்த பட்டத்தில் இன்னொன்றுதான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை நான் மனிதர்களுக்கு முன்னுதாரண மிக்க தலைவராக ஆக்குகிறேன். உம்மத்தன் காணித்தன், இரண்டாவது பதவி, இரண்டாவது விருது இமாமன், உங்களை இமாமன் ஆக்குறேன். அப்ப அந்த நபிக்கு ஒரு ஆசை பிறந்தது, இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரனாக நானும் இருக்க வேண்டும், என் சந்ததிகளிலே வருகின்றவர்கள் இருக்க வேண்டுமே. காலவனின் துர்ரியதி. அப்ப இப்ராஹிம் நபி கேட்டாங்க, என்னுடைய சந்ததிகளிலுமா இந்த பட்டத்துக்கு உரித்தவர்கள் இருப்பார்கள்? இந்த பட்டம் எனக்கே உரியதா? அல்லாஹ் சொல்றான், உங்களோட சந்ததியில அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய வாக்குறுதி சென்றடைய மாட்டாது, அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னான். ஆகவே 3 பதவி கிடைக்குது. உம்மத்தன் காணித்தன், இமாமன், ஹலீலன், இறைவனுடைய தூதர், இறைவனுடைய தோழர். ஆகவே சகோதரர்களே, இப்படியெல்லாம் தங்களை தரப்படுத்திக் கொண்டுதான் அந்த நபி இந்த விருதை பெற்றார்கள், இந்த பதவி நிலை அடைந்தார்கள். அந்த பதவி நிலை அடைவதற்கு அவங்க பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா முதலாவது அவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல பண்பு, அவங்களோட குடும்ப கட்டமைப்பை ஒழுங்காக அமைச்சதுதான். ஈராக், மக்கா, பலஸ்தீனம் இப்படி சுற்றி திரிஞ்சாலும் தன்னுடைய பிள்ளைகள், ஒரு நபியின் குடும்பம் எந்த அளவு முன்னுதாரண மிக்கதா இருக்க வேண்டும் அதில் அவங்க சிரத்தை எடுத்தாங்க. எனவே அவங்க தன்னுடைய பிள்ளைகள் இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலாவின் வழிகாட்டலின் வெளிச்சத்தில் பயிற்றுவித்து வளர்த்தாங்க. அதே போல நாங்க பார்க்கிறோம், இருபெரும் சமூகங்களின் தலைவர் இப்ராஹிம் நபி. ஒன்று பனு இஸ்ரவேலர்களின் தலைவர் என்றா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியோட மகன். அவங்களோட வழித்தோன்றல் தான் இன்றைய இஸ்ராயல்கள், இன்றைய யூதர்கள். இன்னொரு மகன் இஸ்மாயில், அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் முஸ்லிம்களாகிய நாங்கள். அந்த வழித்தோன்றல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எனவே குடும்பத்துல கவனமா இருந்தாங்க, குடும்பத்தை கவனிச்சாங்க. போட்டுட்டு போன நபி திரும்பி வரவே இல்லை என்று சொல்ல முடியாது, வந்தாங்க. அல்லாஹு தஆலா அந்த குடும்ப விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்க சொன்னான். ஏண்டா அவங்க தான் ஊர்ல அந்த நபிக்கு
நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டிய ஆட்கள். எனவே அவங்க சிறு பராயத்திலும் வந்து நபி மகனை பார்த்துட்டு போனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடி திரிகிற வயசிலும் இருந்திக்கிறாங்க. ஆனா அவங்களோடு இருந்தது குறைவு. கோழி தன் குஞ்சுகளை தன்னோடு அழைத்து சென்று குப்பை மேட்டிலே கால்களால் அந்த குப்பையை கிளறி கிளறி குஞ்சுகளுக்கு தீனி இறையை தேடி கொடுப்பதை போல கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த நபிக்கு கிடைக்க இல்லை. எல்லாருக்கும் தெரியும், விட்டுட்டு போனது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் மகனையும் இன்றைய ஜம்சம் இருக்கிற இடத்துல தான் விட்டுட்டு போனாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ்வை நீயே பார்த்துக்கொள்ளு சொல்லிட்டு போன நபி அந்த குடும்பத்தின் மீது பாசமும் பற்றும் இருந்ததால தான் அவங்க அந்த பருவத்தில் வந்து பார்த்தாங்க. வயது முதிர்ந்த தருவாயில் இஸ்மாயில் நபிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகும் தந்த மகனுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது செக் பண்ண வந்தாங்க அந்த வாப்பா. இன்றைக்கு எங்கட நிலைமை யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போனா போனதுதான். புள்ள தொட்டில இருக்கிற நேரம் போன வாப்பா புள்ள வயசாகி பருவ வயசு அடைஞ்சி அது படிச்சு கொண்டிருக்க அந்த நேரம் வந்து பாக்குறேன்டா எங்கட ஹாலாத் மிக மோசமான நிலை. எனவே குடும்ப கட்டுப்பாட்டை குடும்ப கட்டமைப்பை மிக கவனமாக அவங்க ஒழுங்கமைச்சுக்கிட்டு வாழ்ந்த ஒரு நபி. அந்த காலத்துல நவீன போக்குவரத்து சாதனங்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில அவங்க அப்படி அதை செஞ்சாங்க. எனவே நாளை நாங்கள் பெருநாள் கொண்டாட இருக்கிற சந்தர்ப்பத்திலே நான் எனக்காக என் மனைவிக்காக இந்த மாட்டை அறுக்கிற நியத்து வைக்கிறார் சகோதரர்கள். யோசிக்கொள்ளணும், என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்கமைக்கிற விஷயத்திலே இனி கவனமா இருப்பேன் என்று சொல்லி மாட்டையும் அறுத்துட்டு குர்பான் கொடுத்துட்டேன் ஒரு திருப்தி வரப்படாது. நான் எனக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைகளுக்காக கொடுக்கிறேன் என்று தானே ரசூலுல்லாஹ் அறுத்தாங்க. அதுல தத்துவம் என்ன, அதுல தாற்பயம் என்னண்டா, நான் தனி மனுஷன் இல்லை, எனக்கு மனைவி இருக்கிறா, எனக்கு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பத்தை அழகான முறையில நான் இந்த உலகத்துல வாழ வைக்கணும், அவங்கள பயிற்றுவிக்கணும். ஒரு அறிஞருடைய கருத்தை நான் நேற்று வாசிச்சேன். ஒரு பெண்களை பத்தி அவரு போட்டிக்கிறார். என்னண்டா, உங்களுடைய அரை நிர்வாண உடுப்பு உங்களோட அழகை காட்டுகின்ற சாதனம் அல்ல. நீங்க அரைகுறையா உடுத்துக்கிட்டு திரியுறீங்க இல்லையா, அது உங்களோட அழகு. நீங்க அழகு என்பதற்கு அடையாளமாயிர சாதனம் இல்ல. அது எதை காட்டுகின்றா, உங்களோட வீட்டுல ஆண்மை உள்ள ஆண்கள் இல்லாத வீடு என்பதை காட்டு. ஆண்மை உள்ள ஆண்கள் உங்களோட வீட்டில இல்லைங்கிறதுக்கு அடையாளம் நீங்க தான் உங்களோட அரைகுறை ஆடு என்று சொல்றாரு. சொல்றாரு, ஒரு ஆண்கள் உள்ள வீட்டில ஒரு அழகான பெண் தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை வெளிக்காட்ட மாட்டார். ஆண்கள் உள்ள என்று அவர் சொல்றது, ஆண்மையுள்ள ஆண்கள் உள்ள வீட்டில் உள்ள பெண்கள் மறைவான அந்த உடற்பாகங்களை வெளிக்காட்ட மாட்டான்னு ஒரு கருத்தை சொன்னார். எனவே இது முதலாவது விஷயம். நிறைய பாடங்கள் இது, நேரத்தை கருத்துல நான் சுருக்கமா சொல்றேன். குடும்ப கட்டமைப்பு விஷயத்துல இப்ராஹிம் நபி கவனமா இருந்தாங்க. அல்லாஹ் எப்படி கொண்டு அந்த சந்ததியை முடிச்சான்னு தெரியுமா? அவங்களுக்கு 2 மகன் உங்களுக்கு தெரியும், இஸ்ஹாக் இஸ்மாயில். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப். எப்படி அந்த சந்ததியை வச்சுக்கிறான்னு பாரு. ஒரு 5-10 வருஷம் வாழ்ந்தாரு. இந்த தெருவுல தான் ஈந்தாரு மனுஷன். பள்ளிக்கு வருவாரு, மூத்தா போயிட்டாரு. மகன் இங்க கடையில இருக்கிறாரு, அந்த அவர் அங்க வெளிநாட்டுல. இது குடும்பமுக்கு அடையாளம். சந்ததி என்று சொன்னா அடுத்தடுத்த பரம்பரைகளின் நினைவு கூறப்படுகின்றவர்கள் தான் சந்ததிகள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது குடும்பத்தை தாயா ரப்,
தலை நிறைச்சிட்டு யா ரப், எலும்பெல்லாம் பலவீனமா போய்த்துது யா ரப், எனக்கு குடும்பத்தை தாண்டி கேட்கல. கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, ரப்பே உன்னிடமிருந்து தூய்மையான ஒரு சந்ததியை தருவாய்னு கேட்டாங்க. ஆகவே இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த நபி தன் விருப்பத்தை அல்லாஹுடைய விருப்பத்திற்காக குர்பானி கொடுத்தவர். முதலாவது குடும்ப கட்டமைப்பு ஒழுங்கமைச்சாங்க. இரண்டாவது அவங்களோட விருப்பம் எதுவா இருந்தாலும் அந்த நபி அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு முன்னால அந்த விருப்பத்தை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டாங்க. குப்பை தொட்டியில போட்ட நபி தான் அவங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம். எத்தனை ஆசைகள் ஒரு சராசரி மனிதன் உள்ளத்துல பிறக்கும், எத்தனை கனவுகளோடு அந்த மனிதன் வாழ வேண்டும். ஆனா வயது முதிர்ந்த தருவாயில கிடைச்ச புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுடைய அந்த நபி நினைக்கிறேன் 90, 85, 90 வயசுல கிடைச்ச புள்ள, அந்த 2 பிள்ளையும். ஆனா அல்லாஹ் போ சொல்றான், போறாங்க. ஈராக்ல இருந்து போ, அவங்க சொல்லிட்டு போறாங்க, நான் என்னுடைய ரப்பை நோக்கி முஹாஜிரா போறேன் என்று சொன்னாங்க அந்த நபி. எங்க விடுறது? இந்த இடத்துலயா? மனைவியும் பிள்ளையும் இல்ல, அந்த இடமா இல்ல, அந்த இடமா இல்ல, இப்படி வந்து அல்லாஹ் சொன்ன இடத்துல கொண்டு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம். அல்லாஹு தஆலா எத்தனை நாடுகளை படைத்திருக்கிறான் இந்த உலகத்துல. இப்ராஹிம் நபியோட காலத்திலும் யூகே இருந்து தாய்க்கும், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, நோர்வே போன்ற குளிர் பிரதேசங்கள் இருந்துதானே இருக்கும். ஆனா அல்லாஹு தஆலா சொன்ன இடம் கடும் உஷ்ணம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, பயிர் பச்சையில் இல்லாத பள்ளத்தாக்குல, எந்த மனசோட ஆட்களே இல்லாத ஒரு பாலைவன பெருநில பரப்பிலே ஓநாய்களினுடைய அச்சம் நிறைகின்ற சூழலிலே விட்டுட்டு போறதுக்கு என்ன காரணம்டா? விருப்பத்தை குர்பானி கொடுத்தாங்க. தன்னுடைய விருப்பம் எனக்கு முக்கியம், என்னோட விருப்பம் இல்லை, அல்லாஹ்வோட விருப்பம் எதுவோ அதை செய்வேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அறுத்து பலிடுறது சொன்னா லேசான காரியமா? வயசு போறது உனக்கு பிள்ளைய. எனவே நாங்க எங்கட விருப்பத்தை என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முன்னாலே எங்கட விருப்பத்தை நாங்க பெருசாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு மத்தியில் நிறைய உளநோய்களுக்கு இருக்கு. பொறாமை, குரோதம், காழ்ப்புணர்வு, ஈகோ, பழிதீர்ப்பு மனப்பான்மை எல்லாம் கூட இருக்குது. தீராத பகமை எல்லாமே நாங்க முடிவெடுக்கிறோம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை வச்சு இல்ல, மனசை வச்சு, மன இச்சையை வச்சு. ஆனா அந்த குர்பானி கொடுக்கின்ற பொழுது இந்த நான் என்னுடைய விருப்பத்தை குர்பானி கொடுப்பேன் அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்துக்கு முன்னால. எனவே அந்த நபி அந்த பாசத்தை அறுத்து போட்டுத்தான் அல்லாஹ்வுடைய பாசத்துக்காக ஏங்கி அந்த வேலையை செய்ய துணிஞ்சான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நாளை இன்ஷா அல்லாஹ் நாங்க கொண்டாடி இருக்கிற இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த பதிவுகளோடு கொண்டாடப்பட வேண்டும். மூன்றாவது விஷயம், அந்த நபி ஒரு விஷயத்துக்காக அடிக்கல் நாட்டினவர். அந்த அடிக்கல் என்னன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் சர்வதேச மார்க்கமாக இந்த உலகத்தில் என்றும் தலை நிமிர்ந்திருக்க வேண்டும், அது கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு கௌபா நிர்மாண பணியை செஞ்சாங்க. அவர் ஆர்கிடெக்ட், ஒரு கட்டட கலை நிபுணர், அதுவும் தந்த மகந்த உதவியோட. சரி, வயசு போன காலத்துல மகன்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் இந்த இடத்துல கௌபாவை நிர்மாணிக்க சொல்றான், மகனே நீங்க எனக்கு உதவி செய்வீங்களா? சொன்ன, ஆம், நீங்க என்ன சொன்னா நான் செய்வேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே யோசிச்சு பாருங்க, நாங்க இப்ப மனிதன் செய்யற வேலை எல்லாம் இயந்திரங்கள் செய்யற காலம், மனிதன் செய்யற வேலை இயந்திரங்கள் செய்யற காலம். ஆனால் அன்று மனிதன் தான் செய்யணும். எகிப்தில் இருக்கிற பிரமித்தை நீங்க பார்த்தாலே விளங்கும். அங்க அந்த கட்டட நிர்மாணம் எவ்வளவு ஒரு பெரிய கட்டட கலை,
அதுக்கு பின்னால் இருந்த மனித வலு, மனிதர்கள் தான் அதை செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. அப்படியான காலப்பிரிவில கௌபாவை கட்டிருந்த லேசா இருக்குதா? இன்றைக்கு அந்த கௌபா மனிதர்களை ஈர்க்கின்ற ஒரு மத்திய நிலையமாக, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையமா இருக்குது. மனித பெருவெள்ளத்தில் மிதக்கின்ற கருப்பு கப்பலாக இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். எனவே அதுக்கு அடிக்கல் நாட்டி ஒரு மத்திய நிலையமாக அதை மாற்றி அதை நோக்கி மக்கள் அணி அணியாக வரக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்து வெள்ளை துணியோடு அந்த இடத்தில் வந்து சமத்துவத்தை, ஒற்றுமையை, சமாதானத்தை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் ஏற்பாட்டை செஞ்சுட்டு போனவங்க தான் அந்த இப்ராஹிம் நபி. எனவே நாங்க இந்த வரலாற்று புருஷரை நினைவுக்கு எடுத்தா எங்களுக்கு மத்தியில வர அற்ப கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நாங்க காலில் போட்டு மிதிச்சிருவோம். எங்கட இலக்கு என்னன்னு எங்களுக்கு விளங்க வரும். அப்போ நாங்க ஏன் ஹஜ்ஜி பெருநா கொண்டாடுறோம், நாங்க ஏன் அரஃபா நோன்பு நோக்குறோம், நாங்க ஏன் குர்பானி கொடுக்கிறோம், நாங்க ஏன் 23 லட்சத்தை செலவழிச்சு ஹஜ்ஜிக்கு போறோம். எனவே இந்த வரலாற்றை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு கிரியையாக செய்யற நேரம் ஒரு உணர்வும் இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க தான் கேள்விப்பட்டீங்களே இந்த வாட்ஸ்அப்ல இந்த ஒரு மாச காலமாக வந்த செய்தி, அந்த லிபிய நாட்டில் இருந்து போன அந்த மனிதன் நீயத்து பலமாக இருந்ததனால் அவர் மக்காவுக்கு போய் சேர்ந்தார். 2 முறை பிளைட்ல ஏற சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா ஏர்போர்ட்ல உள்ளவங்க சொல்லியும் அவர் வெளியேறல. நிச்சயமா நான் போய்த்தான் ஆகுவேன், நான் நியத்து வச்சுக்கிறேன். கடைசியில போனார். இன்றைக்கு செய்தி அந்த மக்காவிலே அவர் வஃபாத் ஆகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்க சிந்திக்கணும் எங்களோட இலட்சியம் என்ன, இலக்கு என்னன்னு சொல்லி. சும்மா சாதாரணமாக ஒரு எண்ணங்களுக்கு எல்லாம் கூலி தருவான் தெரியுமா? அந்த மனுஷன் என்ன தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தாரு, போனாரு, அவர் எண்ணம் அங்கு வஃபாத்தாக வந்து இருந்திருக்கும் போல அல்லாஹ் உசுரையும் வாங்கிட்டார். இது பணக்காரர்களைத்தான் நான் தூக்குவேன் மக்காவுக்கு என்று எந்த நிபந்தனையும் அல்லாஹ் போட இல்லை. பணக்காரர்களை மட்டும்தான் மக்காவுக்கு தூக்கி எடுப்பேன் எங்கேயாவது போட்டிக்கிறான் அல்லாஹ் இல்லை. ஆகவே எண்ணங்களுக்குத்தான் கூலி. நீங்க வியாழக்கிழமை அரஃபா நம்ம பிடிச்சாலும், வெள்ளிக்கிழமை அரஃபா நம்ம பிடிச்சாலும், அல்லாஹுக்காக நோட்டு என்று பிடிச்சா உங்களுக்கு நன்மை. எனவே இது இல்ல பிரச்சனை. சரி, இதை நான் சொல்லி முடித்துக் கொள்றேன். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஹஜ் முதல் 10 நாட்கள்ல சில நாட்களுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. ஒரு பேர் பிற 8க்கு ஒரு பேர் வச்சுக்கிறது, யௌமு தர்வியா, ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டும் தினம். எல்லாருக்கும் அந்த பேர் இந்த நம்மட நாட்டுல பரிச்சயம் இல்லை. ஹஜ்ஜுக்கு போன ஆட்களுக்கு சில நேரம் அந்த ஹாஜிகளை ஏற்றி கொண்டு போற பஸ்ல அந்த ஸ்டிக்கர்ஸ் அடிச்சுப்பாங்க அரபுல, யௌமு தர்வியா. சஹாபாக்கள் ஒட்டகங்களுக்கு நீர் போட்டுவாங்களாம், தொலை தூரத்துல இந்த வாரால்கத்தானே யௌமு தர்வியா. பிற 9க்கு அரஃபா நாள் பேர் வச்சாங்க. பிற 10க்கு யௌமுன் நஹர், அறுத்து பலிகின்ற நாள் பேர் வச்சாங்க. 11, 12, 13க்கு ஐயாமுத் தஷ்ரீக் என்று பெயர். சரியா? பேர் தான் வச்சுக்கிறாங்க. அந்த பேர் முக்கியம் இல்லை, இபாதத்தான் முக்கியம். சரியா? பேருங்கிறது சில விஷயங்களை, வித்தியாசங்களை புரிஞ்சு கொள்ள பேர் வச்சு நல்லா விலையும் கொள்ளும். எனவே நாங்க இபாதத் செய்யணும், அது எங்களுக்கும் திருப்தி அளிக்கணும். எங்களுடைய இபாதத்தால இன்னொருவரும் ஈர்க்கப்பட்டு அவர் செஞ்ச எங்களுக்கு டபுள் கூலி கிடைக்கும். ஆனா அடுத்தவர இபாதத்துக்கு உபத்திரவும் செய்யக்கூடாது. நீங்க பிடிச்ச நோம்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்றது ஏண்டா இன்றைக்கு அரஃபா நாள் இல்லை, அரஃபா நாள் முடிஞ்சுது. இந்த கதை ஒரு விஷபத்தனமான கதை.
ஒரு ஃபசாத உண்டாக்குற கதை சகோதரனே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களை நான் குழப்பத்துல விட்டுட்டு போவதில்லை. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். உங்களை தெளிவான பாதையில் விட்டுட்டு போறேன், அதில் இரவும் பகலை போல வித்தியாசம் இல்லை. இரா பகல் வித்தியாசம், தெளிவான பாதை. அழிந்து போகின்றவன் தான் அதிலிருந்து தடம் புரண்டு போவான். அழிஞ்சு போற நேர்த்தி வச்சாக்குன்னா வெளியே போவான். எனவே இந்த மாதிரி பிரச்சனைகளா வரமுண்டுதான் அபூதாவுத் என்ற கிரந்தத்துல வந்து நபியின் மனைவி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் நோன்பு நோற்றார்கள். வயௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் நோன்பு நோற்றார்கள். மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோற்றார்கள். திங்கள் வியாழக்கிழமை நோன்பு நோற்றார்கள். ஹதீஸ் தொடருது. இங்க எங்களுக்கு போயிட்டு என்ன, 9வது நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களா இருந்தாங்க நபியின் ஒரு மனைவி. அந்த மனைவியோட பேர் ஹதீஸ்ல வரையில, அபூதாவுத் போனது. அந்த மனைவி படிக்காத ஆளா இந்திப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதத்தை இருக்கிற எல்லா மனைவிமாரும் படிக்கத்தானே நினைக்கிறாங்க. ஏன் அரஃபா நாளில் நோன்பு நோட்டார்கள் சொல்லி கேளுமே, 9வது நாள் நோன்பு நோட்டா என்று சொல்லணும். ஏன் ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்த நேரம் தான் அந்த நோன்பு பிடிச்சாங்க, மக்கால இருக்கிற நேரம் இல்லை. ஏன்னா மக்கா ஹாஜிகளுக்கு நோன்பு சுன்னத் இல்லையே, அரஃபா நோன்பு சுன்னத் இல்லை, அவங்களுக்கு பெருநாள் தொழுகையும் இல்லை சுன்னத்தில். எங்களுக்கு தான் ரெண்டும் சுன்னத். அது அந்த மனைவி சொல்லணும் 9வது நாள் நோன்பு நோட்டார்கள். அது பேர் முக்கியம் இல்லை, அந்த நிபந்தனை வரவும் இல்லை. அரஃபா நாளில் ஹாஜிகள் தங்கி இருக்கின்ற பொழுதுதான் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று எந்த நிபந்தனை ரசூலுல்லாஹ் போட இல்லை. அதுக்கு செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்களே. 9வது நாள் நோன்பு நோட்டார்கள் என்று அந்த மனைவி சொல்றாங்களே. பேர் முக்கியத்துவம் இருந்தா அது சொல்லல அந்த மனைவி, அரஃபா நாளில் நோன்பு நோக்குவது அந்த பேரே வரையிலே. எனவே சப்ஜெக்டே இல்லை, பிரச்சனை இல்லை. 2வது வெள்ளிக்கிழமை மட்டும் பிடிக்கிறதா பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா வேலை நாட்கள்ல நாங்க தனியா பிடிக்க மாட்டோம். இது பிறை கணக்கின்படி அந்த ஒழுங்கு வரிசையிலே வெள்ளிக்கிழமை வருவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையின் காரணமாக நாங்கள் இந்த மாதத்தை சந்திச்சிருக்கிறோம். நாளை ஒரு புனிதமான நாள். அந்த நாளிலே இப்ராஹிம் நபியுடைய அந்த சந்தோஷம், அதாவது வரலாற்றை நாங்கள் படிப்பினையா வச்சு எங்களுக்கு இடையில் மத்தியில் இருக்கின்ற உளரீதியான பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு எங்களுடைய குடும்பங்களோடு இரத்த உறவுகளோடு உறவை புதுப்பித்துக் கொண்டு நண்பர்களோடு உறவை புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் பெருநாள் தொழுகைக்கு செல்கின்ற பொழுதே மனசை வெறுமையாக்கி கொண்டு வெள்ளையாக்கி கொண்டு செல்ல வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நாளை செய்து முடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வகுல்லு ஆமின் வ அன்தும் பிகைர். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஸாஇரில் முஸ்லிமீன அஜ்மஈன்.